الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த உலகத்தில் பல பொறுப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவைகளில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களின் குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை, மிக குறிப்பாக தந்தைகளை அல்லாஹ் பார்த்து சொல்லக்கூடிய, ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. உங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களின் குடும்பத்தினர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதனுடைய அர்த்தம் இதுதான். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவோ அந்த கடமைகளை மிகச்சரியாக செய்ய வேண்டும் என்பது இந்த திருக்குர்ஆனுடைய இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் ஏதேனும் குறை வைத்து விட்டோம் என்றால், ஏதேனும் தவறு செய்து விட்டோம் என்றால், என்ன பிரச்சனை உருவாகும் என்றால், பிள்ளைகள் தவறு இழைத்தால், பிள்ளைகள் குற்றம் செய்தால் அதனுடைய தாக்கமும் பாதிப்பும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மையும் சாரும். அவர்கள் ஏதாவது ஒரு குற்றம் அளிக்கிறார்கள் என்றால், ஏதாவது ஒரு தவறு செய்கிறார்கள் என்றால் சமூகம் நம்மையும் இணைத்து வைத்துத்தான் பேசுமே தவிர அவனை பற்றி மட்டும் பேச.
இவன் இப்படி தவறு செய்து விட்டான், இவன் இப்படி ஒரு குற்றம் செய்து விட்டான் என்று அவனோடு முடிந்து கொள்ளாத சமூகம், இன்னவரின் பிள்ளை, இன்னவரின் மகன் இந்த தவறு செய்து விட்டான் என்று பெற்றோர்களோடு இணைத்து தான் சமூகம் பேசும். எனவே பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறில், பிள்ளைகள் செய்யக்கூடிய குற்றங்களில் பெற்றோர்களின் பங்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வும் உணர்த்துகிறான், இந்த சமூகமும் நமக்கு உணர்த்துகிறது. அதனால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக அழகாகவும் தெளிவாகவும் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய முதல் செய்தி என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளை, குழந்தைகளை குழந்தைகளாகவே பார்ப்பதற்கு முதல்ல நாம் பழகணும். குழந்தைகளாகவே பார்ப்பதற்கு, அவர்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது அவர்களை குழந்தைகளாகவே நாம் பார்க்க வேண்டும். அவர்களை அதை கடந்த ஒரு நிலையில் அவர்களை பார்க்கக்கூடாது. பெரும்பாலும் பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறைபாடு என்ன தெரியுமா? பிள்ளைகளை நாம் அவர்களை மிக பெரும் அறிவாளிகளாக மாற்றுகிறோம், அவனை வருங்காலத்தில் மிக சிறந்தவனாக ஆக்க வேண்டும் என்கிற ஏதோ ஒரு ஆசையில் குழந்தைகளை விளையாடுவதற்கு விடுவதில்லை. வீட்டை விட்டு வெளியில போய் விளையாடுவதற்கு அனுமதிப்பதில்லை. வீட்டுக்குள்ளேயே வைத்து அவனை 4 சுவருக்குள்ளாக அடைத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லித் தருகிறேன், நல்ல பண்புகளை சொல்லித் தருகிறேன் என்கிற அடிப்படையில் சில பெற்றோர்கள் வெளி உலகம் காணாத பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். இது சமூகத்திற்கு ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ளும். குழந்தைகள் குழந்தையின் பருவத்தில் அவர்கள் வெளியில போய் விளையாடும். விளையாட்டுகள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். விளையாட்டு குழந்தைகளோடு விளையாடும் பொழுதுதான் ஒரு குழந்தை, ஒரு 7 வயது குழந்தை, விளையாட்டினுடைய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த வயதில் அவர்கள் விளையாடும் பொழுதுதான் எதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் மன தைரியத்தை கற்றுக்கொள்கிறார்கள். குழந்தைகளோடு விளையாடும் பொழுது மன தைரியத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆற்றலை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நம்மகிட்ட இருந்தெல்லாம் அதை கற்றுக்க முடியாது. ஒரு 2 குழந்தைகள், ஒரு 4-5 குழந்தைகள் சேர்ந்து விளையாடும் பொழுதுதான் ஏதோ ஒன்று அவர்களுக்கு மத்தியிலே விளையாட்டிலே சின்ன சின்ன சருகுதல்கள், சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் பொழுது ஒரு குழந்தை அதை சொல்ல, இன்னொரு குழந்தை அதை மாற்றி அமைக்க, அவர்களுக்குள் பரஸ்பரம் நடக்கக்கூடிய அந்த உரையாடல்களில்தான் குழந்தைகள் தங்களுக்கான பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். திறமைகளை அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். வீட்டுக்குள் அடைத்து வைத்துக் கொண்டு, எவ்வளவுதான் நாம் அடைத்து வைத்துக் கொண்டு ஒரு சமூகத்தின் பிரச்சனைகளை சொல்லிக் கொடுத்து இதிலிருந்தெல்லாம் நாம் தப்பித்து இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் அவர்கள் ஒருபொழுதும் கற்றுக்கொள்வதே இல்லை. அவர்களாகவே இருக்கும் பொழுது, அவர்களின் பருவம் சார்ந்தவர்களோடு சேர்ந்து விளையாடும் பொழுது, அந்த பருவம் சார்ந்தவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் விளையாட்டிலே ஏற்படும் பொழுது அவர்கள் அதை சரி செய்து கொள்கிறார்களே, இதுதான் அவர்களுக்கான திறமையை, அவர்களுக்கான அறிவின் ஆற்றலை உருவாக்கும் என்பது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. நாம் இதை முதல்ல புரிந்து கொள்ளணும். குழந்தைகளை குழந்தைகளாகவே இருப்பதற்கு அந்த நிலையில் அவர்கள் எந்த தன்மையோடு அவர்கள் இருப்பார்களோ அந்த தன்மையோடு விளையாடுவதற்கு, அந்த தன்மையோடு அவர்களை பழகுவதற்கு நாம் அனுமதிக்கணும். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் முதலில் அதை பார்ப்பதே கிடையாது. நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்னா, அந்த பையனோட சேராத, இந்த பையனோட சேராத, அவர்களோடு சேர்ந்து விளையாடாத என்று 1000 கட்டளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு போட்டு அடக்கி வைத்தாலும் பிள்ளைகள் எப்படி தெரியுமா, வெளியில போனா யார்கிட்ட நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்றோமோ அவன்கிட்ட தான் போய் சேருவோம். குழந்தைகளின் தன்மை அது. அவனுக்கு என்ன வேண்டும்? விளையாடுவதற்கு ஒரு ஆள் வேண்டும்.
அவனுக்கு அதுதான். அந்த குழந்தையின் தன்மை அவ்வளவுதான், சிந்தனைகள் அவ்வளவுதான். அவனுடைய சிந்தனையில் நம்மளுடைய கருத்துக்களை கொண்டு போய் திணிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் அங்கு தோற்று போவோம். அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய கருத்துக்களை திணிக்க முயற்சிக்க அவன் அதை கேட்காத பொழுது அந்த குழந்தையின் மீது நமக்கு கோபங்கள் வந்து விடுகிறது. சில சமயங்கள் அடிக்கவும் செய்து விடுகிறோம். ஆனால் இதை நாம் செய்யவே கூட. குழந்தைகளை அவர்களின் தன்மையோடு, அவர்களுடைய வயதிற்கு ஒப்ப என்ன தன்மை இருக்குமோ அந்த தன்மையோடு தான் அவர்களை விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும், அவர்களை பழகுவதற்கு அனுமதிக்கும். குழந்தைகளுக்கு நாம் என்ன சொன்னாலும் சரி, நம்மளுடைய அறிவில் ஒரு 50 வயதில், ஒரு 40 வயதில் அல்லது ஒரு 30 வயதில் இருக்கக்கூடிய தன்மையோடு குழந்தைகள் பழக வேண்டும் என்று நினைப்பது நம்முடைய அறிவின் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குறைபாடு என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு 4 வயது குழந்தை, ஒரு 5 வயது குழந்தைக்கு ஒரு 30 வயது பெற்றோர் ஒரு செய்தியை சொல்லி திணிக்க வேண்டும் என்று முயற்சித்தால் அது எப்படி அறிவுடைமையாக ஆகும், எப்படி அறிவாளி செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கும்? நிச்சயமாக அந்த குழந்தை கேட்கவும் செய்யாது, அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்படவும் செய்யாது. அதனால்தான் நாம் என்னவென்றால் குழந்தையினுடைய பருவம் என்னவோ அந்த பருவத்தோடு அவர்களை பழகுவதற்கும் விளையாடுவதற்கும் நாம் அனுமதிக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி தெருவின் வழியாக நடந்து செல்கிறார்கள். இவர்களை பார்த்து நாட்டினுடைய ஜனாதிபதி என்று அறிந்து கொண்ட சிலர்கள் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள். ஒரு குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தையாக இருக்கிறார்கள். ஒரு 8 வயது 9 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அப்படியே தெருவில் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு இடத்திலே சென்று கேட்டாங்க, என்னை பார்த்து எல்லோருமே ஓடிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க, வழி விட்டாங்க, நீ ஓடாமல் அப்படியே நீ நின்று கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம்னு கேட்டாங்க. குழந்தை இல்லையா? அந்த குழந்தைத்தன்மையோடு பதில் சொன்னது, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் உங்களை பார்த்து ஏன் பயப்படணும்? நான் உங்களை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? நான் எந்த தவறுமே நான் செய்யல, எந்த தவறும் நான் செய்யவில்லை. உங்களை பார்த்து நான் எதற்காக வேண்டி பயப்பட வேண்டும்? அதே சமயம் நீங்கள் தெருவிலே நடந்து செல்வதற்கு இவ்வளவு வழி இருக்கிறது, உங்களின் பாதையை நான் மறைத்துக் கொண்டும் இல்லையே, நீங்க போறதுக்கு வழி விடாம தடுத்துட்டும் இல்லை, பாதை பெரிதாக இருக்கிறது, நீங்கள் தாராளமாக போகலாமே என்று அந்த குழந்தை சொன்னது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தையை பாராட்டும் விதமாக முதுகிலை தட்டி கொடுத்து விட்டு சென்றார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. குழந்தையின் தன்மை இதுதான். நம்ம என்ன நினைப்போம்? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன தோன்றும்? ஒரு சமூகத்தின் மதிப்புக்குரிய ஒருவர் வரும் பொழுது, ஒரு நாட்டின் ஜனாதிபதியோ யாரோ ஒரு அதிகாரி வரும் பொழுது நம்முடைய சிந்தனை என்ன? குழந்தைகளை ஓரப்படுத்த வேண்டும், தடுக்க வேண்டும், அவர்கள் செல்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு குறுக்க நிற்கக்கூடாது என்பதெல்லாம் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய கற்பனைகள். ஆனால் குழந்தைகளுக்கு அந்த சிந்தனை அல்ல. குழந்தைகளுக்கு யதார்த்தமாகவே இருப்பார்கள். ஒருவர் வரும் பொழுது அவர்களை மனிதர்களாகத்தான் பார்ப்பார்களே தவிர அவரின் பதவிகள் குழந்தைகளுக்கு தெரியாது, அவர்களின் அந்தஸ்து என்ன என்பது குழந்தைகளுக்கு தெரியாது. யதார்த்தமாகவே இருப்பார்கள், யதார்த்தமாகவே பதில் சொல்லுவாங்க. ஹதீஸ்கள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் சில குழந்தைகள் சிறுநீர் கழித்திருப்பதாக செய்திகள் வரும். உம்மு கைஸ் மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்து துஆவுக்காக வேண்டி குழந்தையை தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் அந்த குழந்தை சிறுநீர் கழித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மடியில சிறுநீர் கழித்தது. குழந்தைக்கு என்ன தெரியும்?
குழந்தைக்கு ரசூலுல்லாஹினுடைய மடியில சிறுநீர் கழிக்க கூடாது என்பது தெரியுமா? தெரியாது. ஆனால் அறியாமல் அந்த குழந்தை சிறுநீர் கழித்தது, தாய் பதட்டம் அடைகிறார்கள். நபியினுடைய மடியில் சிறுநீர் கழித்தது இது ஒரு பெரிய தவறு இல்லையா, ஒரு குற்றம் இல்லையா என்பது தாயின் சிந்தனை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சுளிக்கவில்லை, எந்த விதமான எதிர்ப்பையும் வெறுப்பையும் முகத்தில் காண்பிக்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் எடுத்து வர சொல்லி தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தார்கள். சஹாபாக்கள் சிறுநீர் கழித்த தன்னுடைய ஆடையை சுத்தம் செய்து கொண்டார்கள். ஹதீஸ் அவ்வளவுதான். நம்மளுடைய சிந்தனை வேண்டும் என்றால் நபியினுடைய மடியில் சிறுநீர் கழிக்குதல் என்பது குற்றமாக தெரியலாம், ஆனால் குழந்தைக்கு அந்த தன்மை தெரியாது. எனவே ரசூலுல்லாஹ் எந்த விதமான முக சுளிப்பையும் வெளிக்காண்பிக்கவில்லை. புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். குழந்தைகளை குழந்தைகளாகவே பார்க்க வேண்டும். அவர்களின் வயது என்னவோ அந்த வயதினுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறுதான் முதலில் அவர்களை புரிந்து கொள்வதற்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் 40 வயது எனக்கு என்றால் என்னுடைய பிள்ளைகளுக்கு 5 வயது 6 வயது என்றால் அதே தன்மை அவனுக்கு ஊட்ட வேண்டும் என்று நினைப்பது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தவறு. நம்முடைய சிந்தனையை கற்பனையும் அவனுடைய உள்ளத்துல கொண்டு போய் ஒருவரும் சேர்க்க முடியாது. எனவே முதலில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன வயதோ அந்த வயதுக்கு தக்கவாறு அவர்களை பழக விடுவதற்கும் அவர்களை பேச விடுவதற்கும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். என இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தின் சூழ்நிலை ரொம்ப மாறி போனது, மிகவும் மாறி போனது. முந்தைய காலங்களில் 10 குழந்தைகளை வைத்து அற்புதமாக வளர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு வளர்க்க முடியல என்று பெற்றோர்கள் புலம்புகிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய சிந்தனையை பிள்ளைகளின் உள்ளத்திலே திணிக்க வேண்டும் என்று போராடுவதனால் தான் நாம் தோற்று போய் இங்கு நாம் பிள்ளைகளை வளர்ப்பதிலே தோற்று போய் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய முந்தைய தலைமுறை 10 குழந்தைகள் இருந்தாலும் சரி தாராளமாக வெளியிலே விளையாட விட்டார்கள். அவர்களாகவே வளர்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள், வளர்ந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் 2 வயது 3 வயது ஆனதும் பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல ப்ரீகேஜி என்கிற அடிப்படையில் கொண்டு போய் ஒரு 4 சுவருக்குள் உள்ளே போய் அடைத்து விடுகிறோம். எனவே அவருடைய கற்பனை திறன் அங்கு தடைபட்டு போகிறது, அவனுடைய சிந்தனைகள் அங்கு தடைபட்டு போகிறது. எனவே வெளியிலே வரும் பொழுது ஒரு சுதந்திரமாக சுற்ற வேண்டிய ஒரு வயதில் எந்த விதமான தடையும் இல்லாமல் தாராளமாக இருக்க வேண்டிய ஒரு வயதில் 4 சுவருக்குள் அடைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லும் பொழுது சொல்ல வேண்டும், அவர்கள் விளையாட சொல்லும் பொழுது விளையாட வேண்டும், அவர்கள் சாப்பிட சொல்லும் போது சாப்பிட வேண்டும், ஏன் அவர்கள் தண்ணீர் குடிக்க சொல்லும் பொழுது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை குழந்தைகளுக்கு உருவாக்கிவிட்டோம் என்றால் இதுதான் அவளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறது. ஃப்ரீயாக இருக்க வேண்டிய பருவத்தில் அவனை இப்படி அடைத்து வைக்கும் பொழுதுதான் அவன் வெறுப்படைகிறான். என்ன இப்படி என்று வெறுப்புக்கு ஆளாகிறான். சுதந்திரத்தை குழந்தை தன்மையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கமும் சொல்லுகிறது, இன்றைய மருத்துவ உலகமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஸ்கூலுடைய முறைகளை எல்லாமே முற்றிலும் மாற்றுகிறார்கள். பாடத்திட்டங்களை எல்லாம் எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்தியா போன்ற நாடுகள்ல தான் எவ்வளவு தூரம் இன்னும் இறுக்கமாக குழந்தைகளை இன்னும் புரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு பாடத்திட்டங்களை அதிகமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மேற்கத்திய நாடுகள் குறைத்துக் கொண்டு வருகிறது பாடத்திட்டங்களை. எனவே முதலில் குழந்தைகளை அவர்களாகவே பழக விடுதல், அடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருக்கும். வெளிப்படுத்தக்கூடாது. உள்ளத்திலே சில குழந்தை ஒரு 3 குழந்தை 4 குழந்தைகள் வீட்டில் இருக்கிறது என்றால் ஒரு குழந்தையை விட இன்னொரு குழந்தையின் மீது அன்பும் பாசமும் கூடுதலாக இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் அதை வெளிப்படுத்துதல் என்பதுதான் குற்றம். பிள்ளைகளுக்கு மத்தியிலே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த விதத்திலேயும் ஏற்றத்தாழ்வை அவர்களுக்கு காண்பிக்கவே கூடாது. எந்த சமயத்திலும் அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவே கூட. ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அவர்களின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூடுதலான ஒரு பிரியம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதற்காக வேண்டி ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷாவின் மீது மற்ற எல்லா மனைவியர்களும் இருந்தும் ஆயிஷாவின் மீது கூடுதலான பிரியத்தை ரப்புவே எனக்கு நீ தந்திருக்கிறாய், இதை குற்றமாக ஆக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் மற்றவர்களுக்கு மத்தியிலே அதை காண்பிக்கவே மாட்டார்கள், அதை வெளிப்படுத்தி காண்பிக்கவே மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செல்வதாக இருந்தால், ஏதாவது ஒரு வெளியூருக்கு போவதாக இருந்தால், யாராவது ஒரு மனைவியை கூட அழைத்து கொண்டு தான் செல்லுவாங்க. அப்படி கூட அழைத்து கொண்டு செல்வது யார்? யாராவது ஒருவர் இவர்களாகவே முடிவெடுத்தால் அது ஏதாவது பிரச்சனைக்கு வந்துவிடும் என்பதனால், மற்ற மனைவியர்கள் வருத்தப்படுவார்கள் என்பதனால் எப்பொழுதுமே குலுக்கு சீட்டு போட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களைத்தான் பயணத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அது யார் வந்தாலும் சரி. அன்பு என்பது கூடுதலாக ஆயிஷாவின் மீது இருந்தாலும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் குலுக்குச்சீட்டு போட்டு யாரின் பெயர் வருகிறதோ அவர்களை பயணத்திற்கு உடன் அழைத்து செல்வதுதான் நபியின் வளமை என்றால், உள்ளத்திற்குள் வேறு விதமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி காண்பிக்காமல் எல்லா மனைவியர்களோடும் அன்போடும் பண்போடும் பழகியதுதான் நபியினுடைய பழக்கம். இதைத்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயும் காண்பிக்க வேண்டும். கூடுதலாக அன்பு ஒருவரை விட இன்னொருவரின் மீது இருக்கிறது என்பதை எந்த சமயத்திலேயும் மற்ற பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்காமல் நாம் பழக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளோடு அந்த நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். திருக்குர்ஆன் உட்பட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸுகள் நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் துஆ செய்யணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் துஆ செய்யணும். எந்த அளவுக்கு என்றால், குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பு இருந்தே நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று துஆ செய்யணும். ரப்பி ஹப்லி ஹுக்ம வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ, யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே கேட்கிறார்கள், சாலிஹீனான ஒரு குழந்தையை கொடு. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்களில் இருந்து நல்லோர்களில் இருந்து ஒரு குழந்தையை எனக்கு கொடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பு இருந்தே தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்தார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் துஆ செய்து கொண்டே இருக்கணும். எல்லா காலமும் துஆ செய்யணும். எப்பொழுது? நம்முடைய ஹயாத்து உள்ளவரை. நம்முடைய துஆக்கள் தான் நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கிறது. பெற்றோர்கள் செய்யக்கூடிய துஆக்கள் தான் பிள்ளைகளை வாழ வைக்கிறது. நாம் துஆ செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றால், நாம் அவர்களுக்காக துஆ செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றால் அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்வார்கள். அந்த வாழ்க்கை எப்படி அமையும் என்பதற்கு எந்த விதமான உறுதியையும் நாம் சொல்லவே முடியாது. அவருடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதற்கான எந்த விதமான உறுதிப்பாட்டையும் நாம் கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்வதற்கு பதிலாக நிறைய பெற்றோர்கள் அவர்களை திட்டுவதும் சாபமிடுவதும் சபித்து பேசுவதும் இதுதான் இன்றைக்கு அதிகமாகவே குடும்பங்கள்ல பார்க்கிறோம். நாம் சொன்னதை போன்று நம்மளுடைய சிந்தனைகளை குழந்தையுடைய உள்ளத்துல விதைக்க நினைக்கிறோம். அந்த குழந்தையினுடைய தன்மையில இருப்பதினால் அது கேட்கறதில்லை. நம்முடைய பேச்சை அவர்கள் கேட்பதில்லை. கேட்காததினால் நமக்கு கோபம் வருகிறது. எனவே நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், சாபமான வார்த்தைகளை சொல்லி திட்டி விடுகிறோம். சாபத்துக்குரிய வார்த்தைகளை சொல்லி திட்டுதல் மிக முக்கியமாக தாய்மார்களிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு சமயத்தில் கபூலாக ஆகிவிட்டது என்றால், ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால், அவர்கள் எப்படி சபித்தார்களோ அப்படியே தான் அந்த குழந்தையும் உருவாகும்.
என் குழந்தை இப்படி போயிட்டானே அப்படி போயிட்டானே என்று புலம்புவதில்லை. எந்த விதமான நியாயமும் கிடையாது. நாம அதை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்ப்பதில்லை, என்னுடைய செலவுக்கு காசு பணம் கொடுக்கறதில்லை, வருமானம் என்னுடைய ஒரு நேர சாப்பாடு கூட போடுவதில்லை என்று சொல்லி நிறைய பெற்றோர்கள் புலம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் பிள்ளைகளை எப்படி கவனித்துக் கொண்டார்கள் என்பதும் ஒரு கேள்வி உண்டு. அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்காக வேண்டி எந்த அளவுக்கு துவா செஞ்சார்? பிள்ளைகளை தொலைஞ்சு போல் துவா செஞ்சுட்டே இருந்தால் ஏதோ ஒரு சமயம் கபூலாக ஆகிவிட்டது என்றால் அவன் நம்மை விட்டும் தொலைந்தேதான் போவான். அதற்கு பிறகு வருத்தப்படுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஒரு பெரியார் சமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரபு கலையில இலக்கண கலையில் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு இமாம். அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. அவர்கள் கால் ஊனமுற்றவர்கள். அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. உங்களுக்கு ஏன் கால் இப்படி ஆனது என்று கேள்வி கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, பிறக்கும் பொழுதெல்லாம் சிறு குழந்தைகளெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, கால் நன்றாகத்தான் இருந்தது, மற்ற குழந்தைகளை போன்று நான் ஓடி ஆடி விளையாடி கொண்டு தான் இருந்தேன். ஒரு நாள் ஒரு குருவியை பிடித்து நான் விளையாடி கொண்டிருந்தேன். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய காலில் கயிறை கட்டி விளையாடி கொண்டிருந்தேன். குழந்தையின் பருவம், எனவே அந்த தன்மையோடு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த குருவி ஒரு பொந்துக்குள் நுழைவதற்காக வேண்டி உள்ளே முயற்சித்துக் கொண்டிருந்தது. நான் கட்டியிருந்த அந்த கயிறை பிடித்து இழுத்துக் கொண்டே இருந்தேன். இழுத்துக் கொண்டே இருக்கிற சமயத்தில் இழுத்த பொழுது கால் உடைந்து போனது. அந்த குருவியினுடைய கால் ஒடிந்து போனது. இதனை பார்த்த என் தாய் உடனடியாக சொன்னாங்க, அந்த குருவிக்கு கால் உடைந்தது போன்று உன் காலும் உடைந்து போகணும். தாய் சொன்ன வார்த்தை, உன்னுடைய காலும் உடைந்து போகட்டும். இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தாய் சொன்ன இந்த ஒரு வார்த்தையினால் நான் வாலிபனாக ஆனதற்கு பின்னால் என்னுடைய கால் ஒடிந்து போனது. இன்று வரை அதை சரி செய்ய முடியாமலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு தாயும் நம்ம நினைக்கலாம், நான் மனசார சொல்லலையே என் பிள்ளைய பார்த்து, அவன் சைத்தானோ இப்லீஸ்னோ தொலைஞ்சு போயின்றோ நாசமா போயின்றோ நான் மனசார சொல்லல. நீங்கள் மனசார சொல்லவில்லை என்றாலும் கூட இங்கு இந்த தாயும் மனசார சொல்லி இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். தன்னுடைய மகனின் கால் ஒடிந்து போக வேண்டும் என்று ஒரு குருவிக்கு கால் ஒடிந்ததற்காக வேண்டி என் மகனின் கால் ஒடிந்து போக வேண்டும் என்று இந்த தாயும் மனசார சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆனால் நாவினால் சொன்ன அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, கபூலாகி போனது. எனவே கால் உடைந்து போனது. இதை நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பார்த்து நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் ஏதோ ஒரு நேரத்தில் அது கபூலாக ஆகிவிட்டது என்றால் அவனின் வாழ்க்கையும் அப்படியே அமைந்து போகும். அதற்கு பிறகு புலம்புவதில் என்ன நடக்க போகிறது? ஒன்றுமே இருக்க. நம்ம யதார்த்தமாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏதோ ஒன்று பழித்து விட்டது என்றால் அது அப்படியே நடந்து போகும். எனவே பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு நாம் இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மிக முக்கியமான கடமை இதுதான். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில் மிக முக்கியமான கடமை இந்த கடமை. நாளை மறுமையில் அல்லாஹ் இது குறித்தும் கேள்வி கேட்பான். பிள்ளைகளை வளர்த்த விஷயத்திலே, அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த விஷயத்தில், அவர்களுக்கு கல்வியை போதித்த விஷயத்தில், எல்லா செயல்களிலேயும் அல்லாஹ் நாளை நிச்சயமாக கேள்வி கேட்பான். எனவே பிள்ளைகளிலே தரம் பார்க்குதல் என்பதும் கூடாது. அதே சமயம் பிள்ளைகளை அவர்களின் வயது என்னவோ அதை புரிந்து கொண்டு பழகக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும். அவர்களுடைய வயசு என்னவோ, அவர்களுக்கு 8 வயது என்றால் 9 வயது என்றால் 10 வயது என்றால் அந்த தன்மையில் அவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி இருப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அவருடைய பேச்சுக்கள்ல, அவருடைய செயல்பாடுகள்ல எதையும் மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க கூடாது.
வார்த்தைகளிலே ஏதாவது தகாத வார்த்தைகள் வரும் பொழுது, ஒழுங்கீனமான விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை சொல்லி திருத்திக் கொடுப்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அந்த செயலையே கண்டித்து வேறு விதமாக அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. சரியாக யதார்த்தமாக அவர்களை பழகுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதே சமயம் நன்னெறியோடு நல்ல ஒழுக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு பழக்கப்படுத்தணும். ஒருமுறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வருகிறாங்க. மதியத்தின் வேளை லுஹருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரத்துக்கு வர்றாங்க. தன்னுடைய பேரர்களை பார்ப்பதற்கு வீட்டிலே பேரர்கள் இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, பிள்ளைகள் எங்க? வெளியில விளையாட போயிருக்கிறாங்க, வந்து விடுவார்கள் என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களும் வெளியில சென்றவர்கள் நீண்ட நேரமாக வரல. வீட்டுக்கு நீண்ட நேரமானது, வெளியில் வீட்டுக்கு வரவே இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில பேரர்களை தேடி வெளியில வந்தாங்க. மதீனா முழுவதும் தேடுகிறார்கள், தெருக்களில் தேடுகிறார்கள், எங்கும் பேரர்கள் இல்லை. ஒரு மனிதர் மதீனாவுடைய எல்லைக்கு வருகிறார்கள். ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்தில் கேட்கிறார்கள். தன்னுடைய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களை பற்றி கேட்கிறார்கள். இருவர்களும் இந்த புறமாக சென்றார்கள் என்று காண்பித்துக் கொடுக்கிறார்கள். காண்பித்து கொடுத்து விட்டு அந்த ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த மனிதர் சொல்லுகிறார், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி கொடுத்தால் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறாங்க. என்ன செய்தி சொல்லுங்கள். அந்த ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த மனிதர் சொல்லுகிறார், ஹசன் ஹுசைன் உங்களுடைய 2 பேரர்களும் வந்தார்கள். இருவருடைய முகத்தை பார்த்த பொழுது பசியினால் வாடி போயிருந்தது. இருவருடைய முகமும் பசியினால் வாடி போயிருந்தது. பார்த்தேன், முகத்திலே அந்த அடையாளம் தெரிந்தது. தெரிந்து கொண்டு இருவர்களிடத்திலேயும் கேட்டேன், நான் என்னுடைய ஆற்றிலே இருந்து கொஞ்சம் பால் கறந்து தருகிறேன், நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். சொன்ன பொழுது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா உங்களின் பேரர்கள் என்னை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் ஆற்றினுடைய உரிமையாளரா என்று கேட்டார்கள். நீங்கள் ஆற்றினுடைய உரிமையாளரா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்று சொன்னேன். என்னுடைய எஜமானன் வேறொருவர், நான் கூலிக்கு வேலைக்கு நான் இந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறேன் என்று நான் சொன்ன பொழுது உங்களின் பேரர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களுக்கே அது அனுமதி இல்லை என்கிற பொழுது எங்களுக்கு நீங்கள் எப்படி தருகிறீர்கள் என்று கேட்டார்கள். உங்களுக்கு அது அனுமதி இல்லை என்கிற பொழுது எங்களுக்கு நீங்கள் எப்படி அந்த பாலை கறந்து தருவதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள்? எனவே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று சொன்ன பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். எதற்கு தெரியுமா? இந்த நிலையிலும் கூட குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா குழந்தையின் பருவத்தில் கூட பசியினுடைய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய நிலையில், கடுமையான பசியின் சூழ்நிலையில் ஹராமான ஒரு பொருள் தனக்குள் சேர்ந்து விடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய பேரர்கள் இருந்ததை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். சென்று தேடிய பொழுது ஒரு மரத்துக்கு அருகாமையிலே படுத்திருந்தார்கள். இருவர்களையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், நீ பிள்ளைகளை மிக அற்புதமாக வளர்த்திருக்கிறாய். ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, பிள்ளைகளை நல்லொழுக்கத்தோடும் மிக அற்புதமாக நீ வளர்த்திருக்கிறாய். ஹராமுகளை விட்டு முற்றிலுமாக தவிர்ந்து கொண்டு வாழ இந்த பருவத்தில் அவர்கள் பழகியிருக்கிறார்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பாராட்டிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய வயதிற்கு ஒன்ப புரிந்து கொண்டு அவர்களை வாழ விட வேண்டும். அதே சமயத்தில் அவர்களுக்கு நல்லொழுக்கம் என்ன என்பதையும் நல்ல பண்புகள் என்ன என்பதையும் அழகாக கற்றுக் கொடுத்து அவர்களை மிக சிறந்தவர்களாக வளர்க்க வேண்டும். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒன்றை மிக அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தவறு செய்தால், பிள்ளைகள் குற்றம் செய்தால் அது பெற்றோர்களையும் சார், அது அல்லாஹ்வின் பார்வையிலும் அதுதான்
சமூகத்தின் பார்வையிலும் அதுதான். ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் சமூகம் பேசும், இன்னவரின் பிள்ளை தவறு செய்திருக்கிறான் என்று பேசும். அதே போன்று தான் பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நல்ல பண்புள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த நன்மையும் பெற்றோர்களை வந்துத்தான் சாரும். இன்னவரின் பிள்ளை நல்லொழுக்கம் உள்ளவனாக இருக்கிறான், நல்ல பண்புள்ளவனாக இருக்கிறான் என்று சமூகம் பேசும். மார்க்கத்தின் பார்வையிலும் அதுதான். எனவே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச் சரியாக செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.